சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் மெனு தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து எப்படி வீட்லேயே குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன ரெசிபிஸ் வந்து செய்யலாம், நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல லாலிபாப், சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இது எல்லாமே நான் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டு. இவங்க வந்து இவங்களோட ஃபார்ம் துபாயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அவங்க டைரெக்டாக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யூஏயில் இருக்கிற எல்லா எமிரேட்ஸ்க்குமே இவங்க வந்து டெலிவரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இங்கே அபுதாபிக்கு வந்ததுக்கப்புறம் மீட்டெல்லாம் வந்து நான் நிறைய இந்த மாதிரி ஆன்லைனில் ஃப்ரெஷ் டு ஹோமில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டே வந்து ரொம்ப கம்மிங்க. நம்மளோட சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நம்மளோட நல்ல ஸ்பைசியாக டேஸ்டாக ஃபுட்டு வந்து சரியாக கிடைக்காதனால அபுதாபிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் வந்து வீட்லேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே லாலிபாப்லாம் செய்யணுன்னா நம்ம ஷார்ஜாவில் அந்த சிக்கன் விங்ஸ் வாங்கி அதை லாலிபாப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லாலிபாப் ஷேப்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப வேலை கம்மி. அது கட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடும் நம்மளுக்கு. அது சாப்பிட்ற ஆசையே விட்டுடும், லாலிபாப் சாப்பிட்ற ஆசையே. இவங்க கட் பண்ணி கொடுக்கறதுனால மேரினேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு சிக்கன் கிரேவி, சிக்கன் லாலிபாப், நெக்ஸ்ட்டு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் வந்து சிக்கன் கிரேவி. இன்னும் என்ன டெசர்ட் செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் முடிவே எடுக்கல. ஜூஸ் மாதிரி ஏதாவது பசங்களுக்கு பண்ணி வச்சிடலாமா, இல்லை ஏதாவது ஸ்வீட் மாதிரி டெசர்ட் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். நான் வீடியோக்கு நடுவில் நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு எல்லா சிக்கனுமே வந்து கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். நம்ம இதில் தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையுமே கழுவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோ கூட இல்லைங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழம்புல நம்ம கண்டிப்பாக உப்பு போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது 3த்தையும் போட்டு நம்மளோட சிக்கனை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து தான் குழம்பு பண்ண போகிறேன். அப்படியே மூடி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் லாலிபாப் வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக வந்து சோயா சாஸ். இது வந்து டார்க் சோயா சாஸ். உங்கள் கையில் இருக்கிறது என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸு, ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கிறேன். வினிகர் இல்லாதவங்க நீங்கள் லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த லாலிபாப் பீசஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் பீசஸ்ஸு இதில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சிக்கன் லாலிபாப் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலாலாம் இதில் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். சிக்கனை நல்லா நம்ம
மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி இது ஊறட்டும். இப்போ எனக்கு இங்கே மணி ஒரு 3:30-4 மணி தான் ஆகுது. இது ஒரு 7 மணிக்கு தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம நிறைய கெஸ்ட்டெல்லாம் வராங்க, அப்போ செய்யும் போது என்ன பண்ணலான்னா நீங்கள் நைட்டே கூட இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது பரோட்டாக்கு ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதை வீடியோ எடுக்க முடியல என்னால். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் தனியாகவே பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இல்லை நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இது லாலிபாப்புக்கு, இது பரோட்டாக்கு, இது எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து சிக்கன் குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம சிக்கன்லாம் நல்லா ஊறட்டாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து, சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டிருக்கேன், அதை குடிச்சிட்டு வந்து நம்ம பேலன்ஸ் வேலையை செய்யலாம். நான் இன்றைக்கி பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு மாதிரி செய்யாமல் சிக்கன் சுக்கா தாங்க பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒரு எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதும் இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நிறைய சேர்க்க தேவையில்லைங்க, ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டால் போதும். ஏன்னா இது இல்லாமல் நம்ம குழம்பு தாளிக்கும் போது மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். பெப்பர், மிளகாய் இதெல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லா ஸ்பைஸியாகவே இருக்கும் அந்த கிரேவி. அடுத்ததாக இதில் முந்திரி ஆட் பண்ணணும். ஒரு 10 பீஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் நான். நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் அது எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கணும். இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அதை குழம்புல ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லியிருக்கேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நார்மலாக இவ்வளோ எண்ணெய் நான் ஊற்ற மாட்டேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நம்ம பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிக்கன் சுக்கா இல்லை மட்டன் சுக்கா செய்யும் போது நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு தாளிங்க, அப்போ ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன் பொடிசாக, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லாவே பெருசாக இருந்ததுங்க. சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 3-4 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சுக்காவுக்கு வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயே உப்பெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிரேவியில் நம்ம உப்பை ஆட் பண்ணும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அதை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு தாங்க நான் நல்லா எண்ணெய்லாம் நிறைய விட்டு செய்கிறேன். நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பேஸ் கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. அது இந்த மெத்தடில் தாங்க பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடியெலாம் போட்டு அவங்க நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி அந்த கிரேவி வந்து பல்காக வந்து செஞ்சு வச்சுப்பாங்களாம். மட்டன் கேட்டால் மட்டனில், சிக்கனில் அந்த மாதிரி அந்த கிரேவி எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூடாக சர்வ் பண்ணுவாங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. சிக்கன் அதிலேயே ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிரும். சிக்கன் வேகிறதுக்குன்னு நம்ம வாட்டர் எதுவும் தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெயிலே இதை நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். சிக்கன் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு தாங்க அரைச்சேன், அதிலே போட்டுக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி நம்ம வதக்கி வச்சுட்டுருக்க அந்த சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
ஏன்னா மற்ற மசாலாவை நம்ம வந்து வறுத்து போட்டாலும் தக்காளியை ராவாக தாங்க சேர்த்துருக்கோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எல்லாமே இந்த பேஸ்டெல்லாம் சேர்த்து சிக்கனோட நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5-6 நிமிஷம் வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தது, அதையே நான் ஆட் பண்ணிட்டேன். இது இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி எவ்வளோ வேணுமோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சோம் இல்லையா, மசாலாவில் அரைச்சோம், அந்த மிக்ஸி ஜாரையே கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சுக்கா தான் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி கம்மியாக தாங்க ஆட் பண்ணேன். உங்களுக்கு இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும், அப்படியே சுண்டி வரணும் நம்ம சுக்காக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 to 12 மினிட்ஸ் கொதிச்சது. நல்லா நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். பக்கத்தில் இருந்து நம்ம அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி சுக்காவாக அது வரும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பைசியான சிக்கன் சுக்கா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை மேலே தூவி நம்மளுடைய சுக்காவை இறக்கிடலாங்க. அடுத்ததாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 முட்டையை உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கணுங்க. ஸ்க்ரம்பிள் டேக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அது வீடியோ எடுத்தேன், பட் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டேன் நான். ஜஸ்ட் அந்த பிக்சரை மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த அயன் கடாய் தாங்க, இரும்பு கடாய். ரொம்ப வசதியாக இருந்தது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையெல்லாம் போட வேணாங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். வெள்ளை வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நம்ம சேர்க்குற வெங்காயம், காய் இதெல்லாம் வந்து ஃபுல் குக்காக தேவையில்லைங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சும்மா கொஞ்சம் ஆஃப் குக்கு இல்லைனா வந்து ஒரு 60% குக் ஆகினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து குடமிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேபேஜ், கோஸும் கேரட்டையும் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்களுக்கு பீன்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பீன்ஸ் போட்டால் பிடிக்கிறது இல்லைங்க. அது என்னமோ ஃப்ரைட் ரைஸில் வந்து வாயில் வந்து நசுக்குன்னு மாட்டுற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்காது, நான் அதை ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். நான் முன்னாடியே பாஸ்மதி ரைஸை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயும் உப்பும் சேர்த்து ஒரு 80% தான் வந்து குக் பண்ணி வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த ரைஸையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கிளறக்கூடாது, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அப்போ நம்மளோட ரைஸே வந்து பார்க்கவே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேங்க, ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கிளறணும். ஒன்றுத்தையும் சேர்த்து கிளறும் போது நம்மளோட அரிசி சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதனால் எல்லா மசாலா ஐட்டத்தையும் சேர்த்து கிளறிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு ஆட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிக்காதனால அதையும் நான் ஆட் பண்ணலை. பசங்களுக்கு தனியாக நம்ம சாஸ் கொடுத்தாலும் அவங்க போட்டு சாப்பிட்டுப்பாங்க. இது அஜினமோட்டோ அதுக்கப்புறம் எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் நம்ம வீட்லேயே செய்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தாங்க. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் அதை சாப்பிட்லாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதாங்க, பரிமாறலாம். நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஸ்பைசி நிறைய வேணுன்றவங்க சில்லி சாஸ் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக சிக்கன் லாலிபாப் வந்து நம்ம பொரித்து எடுக்கலாம். அதுக்கு நம்ம பொரித்து எடுக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் சில்லி பேஸ்ட் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து ரெடிமேட் சில்லி பேஸ்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க காஷ்மீரி சில்லியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயும் வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு திக் பேஸ்ட்டாக தான் இதை நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக இதை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் லாலிபாப் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த பேஸ்ட் எல்லாமே அதில் கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செகண்டாக பண்ணுற இந்த மேரினேஷனை நீங்கள் முன்னாடியே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்மளோட சிக்கன் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் அந்த மாதிரி தான் ஒரு முறை ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை. அதனால் எப்போ பொரிக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொரித்து எடுக்க ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி முதல்ல நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து சுற்றி விட்டுட்டு விடணும். அப்படி விடும்போது வந்து அது உள்ளே போயிட்டு ஒட்டிக்காமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிக்கனை எடுத்து நீங்கள் பண்ணி விடுங்க. நான் ஒரு 3 சிக்கனை மட்டும் மெதுவாக காமிச்சிருக்கேன். மற்றதையெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது மெதுவாக பண்ணி விடுங்க. இதெல்லாம் நீங்கள் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடனே கிளறி விடாதீங்க. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் மெல்லமாக வந்து நீங்கள் கிளறி விடுங்க. இது சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் லாலிபாப் ரெசிபிக்கு நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணலை. வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும்தாங்க சேர்த்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா ரிச்சாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதனால் நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கலரையும் சேர்க்காதீங்க. அது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாதுங்க. சிக்கன்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துருவோம். இதை நீங்கள் இன்னும் வந்து சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ்லாம் போட்டு நம்ம தனியாக ஃப்ரை பண்ணணும். பட் நான் இன்றைக்கி அதை பண்ணலை. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டேன். அது தனியாக உங்களுக்கு ஒரு ரெசிபியாகவே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பரோட்டா செய்ய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். கிச்சன் ஒர்க் ஏரியாவை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அது மேலேயே வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். அதை முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக வந்து நம்ம விரிச்சிக்கலாம். நான் கையிலே வந்து பண்ணிட்டேன். அதை உங்களால் கையில் பண்ண பிடிக்காதவங்க சப்பாத்தி கட்டியும் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் எல்லாருமே கடையிலலாம் பார்த்துப்பீங்க. இதை வந்து நம்ம திரட்டி சப்பாத்தி போடுற மாதிரி தவாவில் 2 பக்கமும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த பரோட்டாவை நான் தனி ரெசிப்பியாகவே வந்து போடணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் மாவு பிசைறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் பரோட்டாவோட ஃபைனல் டச்சு. 2-3 பரோட்டாவை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நம்ம கையில் அடிச்சுப்போம். அப்போ பரோட்டாவோட அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நான்வெஜ் டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ப்ரீ பிளானிங் பண்ணி வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கடையில் போய் சாப்பிட்றத விட நம்மளே நம்ம கையால் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை பசங்களாகட்டும் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடும். நம்மளுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கொஞ்சம் செய்கிறது வந்து கொஞ்சமாக எஃபர்ட் போட தான் செய்யணும். அப்போ தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம பாராட்டெல்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும். இன்னொரு விஷயத்த நடுவில் சொல்கிறேன்னு சொன்னால் அதை மறந்துட்டேன். டெசர்ட் தாங்க. இந்த டெசர்ட்டை நான் செய்யலை, பிரதீக்ஷா தான் செஞ்சான். சாக்லேட் மூஸ் தாங்க அவள் பண்ணியிருக்கான். அவளே செஞ்சிட்டா. பிரதீஷா அவங்க 2 பேருக்கு மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம். அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் அதை பண்ணலை. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான டின்னர் காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.